ஹாய்ங்க, இது டே 9ஓட வெயிட் லாஸ் வீடியோ தான். இன்றைக்கி வந்து 82.8 இருக்கேன். இப்போ கம்மியாக தான் குறைய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம டிராஸ்டிக்காக குறைஞ்சதெல்லாம் அந்த ஃபஸ்ட் வீக்லேயே முடிஞ்சிடுச்சு. வாட்டர் வெயிட்லாம் குறைஞ்சி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இப்போ தான் நம்மளோட முழு எஃபர்ட்டை போட்டு வெயிட் லாஸில் நம்ம எவ்வளோ தீவிரமாக இருக்குன்றதை காட்டணும். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வாட்டர் குடிச்சிட்டு அப்புறம் ஜூஸு, இன்றைக்கி நட்ஸ் எதுவும் எடுக்கலை, அப்புறம் பனானா அண்ட் முட்டை, அவ்வளோதான். இன்றைக்கி ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டேன். ஜிம்மில் ரொம்ப கம்மியாக தான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம எதனா ஒர்க் அவுட்டு எதனா பண்ணும் போது அந்த குறுக்க கௌஷிக் வந்துட்டா மாதிரி ஏதாவது நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஆஸ் யூஷுவல் ரொம்பலாம் என்னால் பண்ண முடியல. கொஞ்சமாக பண்ணிவிட்டு கிளம்பி வந்துட்டேன். இன்றைக்கி கார்டியோ செஷன் எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி வீட்டில் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு முருங்கைக்கீரை இதெல்லாம் எனக்காக ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு முருங்கைக்கீரை நல்லா இருக்காது. ஸோ வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க ஃப்ரைட் ரைஸு. அதனால் அதை ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிச்சேன். வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய தடங்கள் வந்துகிட்டே இருக்குது. அது இதுன்னு கொண்டு வந்து கண்ணில் காட்டுறாங்களா, டெம்ட் ஆகுது. கண்ட்ரோல் நம்மளால் முடியும் சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. நான் அந்த 11th டேயில் என்னோடய சீட் மீல் போடுறேன். அதுக்குன்னு ரொம்ப சாப்பிட மாட்டேன். லிமிட்டடாக சாப்பிட்டு அது உங்களுக்கு நான் என்னென்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இன்றைக்கி 9th டே 10th டே முடிஞ்சோன்னே 11th டே எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட போகிறேன். ஏன்னா நான் ரைஸ் எடுத்து ஒரு 10 days ஆக போகுது. இன்றைக்கி 9th டே 10 days, நாளைக்குமே ரைஸ் சாப்பிட மாட்டேன். 10 days ஆக போகுது. இதெல்லாம் கின்னஸில் எழுத வேண்டியது. எனக்குலாம் ரைஸ்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சோறு சாமி சோறு அப்படின்ற ஆள் நான். 4 வேளையும் 3 வேளையும் சோறே சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு தான் இது. ஸ்கூலுக்கு போகிறச்சிலேருந்து காலையும் சோறு, மதியம் சோறு, நைட்டு சோறு தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. ஒரு 10 days ஆச்சு சாப்பாடு சாப்பிட்டு. அதே மாதிரி ஈவினிங் அந்த டயட்டுக்கான ஆஃப்டர்நூன் நான் சாப்பிட்டுட்டு அந்த டயட்டுக்கான ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பொரியல் அண்ட் கீரை, முட்டை, அப்புறம் கொஞ்சம் பசிச்சது கொஞ்சம் தயிர், அப்புறம் அதுலேயே ஆப்பிள் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். ஏன்னா நம்ம தான் சுகர் கட் பண்ணிட்டோமே 10 days, சுகர் சாப்பிடல. ஸோ அந்த ஆப்பிள் தான் நம்மளுக்கு அதோட கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆப்பிள் நல்லா இருந்துச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக. நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். எதனா ஒரு மைண்டு தோணிகிட்டே இருக்குது, இதை பண்ணு அதை பண்ணு, நல்லா எதனா நம்மளால சுகர் எடுக்க முடியாது, நமக்கு இதை சாப்பிட்டா இதுக்கு எதை ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்குது இந்த மைண்டு. ஸோ அதனால் இதை சாப்பிட்டேன். இதை சாப்பிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் சாப்பிட்டேன். சரி, ஒர்க்கும் பண்ணணும், ஜிம்முக்கும் போகணும், எல்லாமே பண்ணணும், முடியலை. பட் முடியும். அது எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். முடியும் நினச்சா முடியும், முடியாது நினச்சா முடியாது. ஸோ ஈவினிங் ஒரு நான் 6:30க்கே எடுத்துப்பேன்ல, அப்போ அவலில் போகான்னு சொல்லுவாங்க, அது பண்ணியாச்சு. ரொம்ப எண்ணெயே மினிமலாக யூஸ் பண்ணி இதோட முடிஞ்சிச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.